ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை உங்களை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் சந்திக்கவும், ஆண்டவரின் திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் பேசுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் உத்தம இருதயம் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உத்தம இருதயம், எ பர்ஃபெக்ட் ஹார்ட். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசி கேட்போம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 17-18 வார்த்தை. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். இந்த 1 நாளாகமம் 28-29 அதிகாரங்கள். இந்த அதிகாரங்களிலே 4 விதமான இருதயங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். 4 விதமான இருதயங்களை குறித்து இந்த 2 அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல 1:28 2-3 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏமாற்றம் அடைந்த இருதயம், ஏமாற்றம் அடைந்த இருதயம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 2வது அதே 28ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் உத்தம இருதயம், உத்தம இருதயம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 3வது 29ஆம் அதிகாரம் 9-17 வசனத்தில் உதாரத்துவம் உள்ள இருதயம், உதாரத்துவமாக கொடுக்கறது இருக்க, அதை குறித்து உதாரத்துவம் உள்ள இருதயம். 4:29 வாசிக்க கேட்ட பகுதி 17-18 29ஆம் அதிகாரத்தில் 17-18 அர்ப்பணிப்புள்ள இருதயம் அப்படின்னு நம்ம 4 விதமான இருதயத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். மட்டுமல்ல, அதிலேயும் உத்தம இருதயம் என்கிற தலைப்பும் இருக்கிறது. இந்த நாளிலே உத்தம இருதயம் என்கிற தலைப்பிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்போ மறுபடியும் அந்த 29-17-18 வாசி கேட்போம். என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும். இதை தாவீது இப்படி சொல்றாருங்க. தாவீதின் இருதயம் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருந்திருக்கிறது. அதுதாங்க சொல்றாரு பாருங்க. இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். நீர் உத்தம குணத்திலே பிரியப்படுகிற தேவன். நமது ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, உத்தம இருதயத்திலே உத்தம குணத்திலே பிரியமாயிருக்கிற தேவன். அப்படி தாவீது கர்த்தருக்கு பிரியமாய் அந்த உத்தம இருதயத்தோடு வாழ்ந்த ஒரு தேவ மனிதருங்க. ஆகவே தான் ஆண்டவர் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது அப்போஸ்தலர் 13:22 நம்ம பார்க்குறோம்.
இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறத பார்க்கலாம். தாவீதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நல்ல சாட்சிகளில் பிரதானமான சாட்சி என்னவென்றால், தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தாசனாய் வாழ்ந்திருக்கிறார். இப்போ உத்தம இருதயம் இருந்து தான் அப்படி வாழ முடியும். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 13:22 அப்போஸ்தலர். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்னு ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாருங்க தாவீதை குறித்தினா. இப்போ தாவீது எப்படிப்பட்ட ஒரு உத்தம இருதயத்தோடு கர்த்தருக்கு முன்பாக வாழ்ந்திருக்குன்னு பாருங்க. ஆனால் தாவீதின் குமாரன் சாலமோனோ அவன் ஸ்தானத்தில் ராஜாவானாலும் இறுதி நாட்களிலே அவன் இருதயம் வழுவி போய்விட்டதாம். அந்நிய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அவன் அந்திம காலம் துக்கமாக இருந்ததுங்க. அவன் இருதயம் வழுவி போய்விட்டது. தகப்பன் தாவீதை போல் உத்தமமாக இருக்கவில்லை. அதையும் வேதத்தில் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 11:3 அது இருக்குதுங்க. 1 ராஜாக்கள் 11:3 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். சாலமோனின் இருதயம் வழுவி போகிற இருதயம். பார்த்தீங்களா? ஆகவே நாம் இருதயத்தை குறித்து கவனமாக இருக்கணுங்க. இது கேட்கிறவங்க எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் என்று பக்தன் சாலமோன் அவரே சொல்லியிருக்காரு. நீதிமொழி 4:23 அதை நம்ம பார்க்குறோம். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். ஆகவே நமக்கு தாவீதின் அந்த நல்ல உத்தம இருதயம் வேணும். சாலமோனின் வழுவி போகிற இருதயம் இருக்கக்கூடாது. ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டும். உத்தம இருதயம் கர்த்தருக்கு முன்பாக அப்படி உத்தம இருதயத்தோடு நடந்த தேவ மனுஷன் தாவீது சொன்ன வார்த்தையை தான் வாசிக்க கேட்டோம். நமது ஆண்டவர் இப்படிப்பட்ட உத்தம இருதயத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதை கேட்குறவங்க பார்க்குறவங்க நல்லா கவனிக்கணும். நம்ம இருதயத்தை குறித்து இன்றைக்கி கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்து கொஞ்சம் சுத்தம் பண்ணி கர்த்தருக்கு பிரியமான இருதயம் உள்ளவர்களாக வாழணுங்க. அதுதான் ஆசீர்வாதம். சும்மா ஆசீர்வாதம்னு சொல்கிறது பிரயோஜனம் இல்லை. எப்படி இருந்தால் ஆசீர்வாதம் வரும் கவனிக்கணுங்க. இன்றைக்கி நிறைய பேர் பேசுகிறாங்க சதா ஆசீர்வாதம் தான். இந்த செழிப்பின் உபதேசக்காரர்கள் ஆசீர்வாதத்துக்கான நிபந்தனை சொல்கிறது இல்லைங்க பெரும்பாலும். ஆகவே கவனிக்கணும். ஆண்டவர் நம்மிடத்தில் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் நம்மேல் பிரியமாக இருக்கணுங்க. பிரியமாக இருக்கணும்னா நம்மிடத்தில் அந்த உத்தம இருதயத்தை எதிர்பார்க்கிறார். ஆகவே தான் 2 நாளாகம் 16:9 நாம் பார்க்குறோம். அவருடைய கண்கள் பூமியெங்க உலாவிக் கொண்டிருக்கிறது அந்த உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு வல்லமையை விளங்க பண்ணுவதற்கு. அப்படி இருக்குது. பார்த்தீங்களா? வாசிக்கலாமா? 2 நாளாகமும் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். பாத்தீங்களா? ஆண்டவர் தமது வல்லமையை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். நம் மூலம் பயன்படுத்த விரும்புகிறார். நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யாருக்கு? தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. பார்த்தீங்களா? பக்தன் ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் அதை எதிர்பார்த்தாருங்க. ஆகவே தான் ஆதியாகமம் 17:1 பார்க்கிறோம். ஆபிரகாமே எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நடந்து கொண்டிரு அப்படின்னு சொல்றாரு. பார்த்தீங்க என்றால் ஆபிரகாம் இடத்துல அதை எதிர்பார்த்தாருங்க உத்தம இருதயத்தை. அது மட்டும் இல்லை, உபாகமம் 18:13 வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் அந்த இருதயத்தை எதிர்பார்த்தாருங்க. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கும் கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை
நம்ம சரியாக புரிந்து கொள்ளாதனால்தான் சரியான ஆசீர்வாதம் நமக்கு வர்றதில்லைங்க. ஆசீர்வாதம் நினைக்கிறோம், பணம், பொருள், பங்களா, வீடு, வாசல், அது இல்லை, அதெல்லாம் செகண்டரி தாங்க. அதோட மேலான ஆசீர்வாதம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணுங்க. அப்படி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவர் ஆவிக்குரிய நன்மைகளை தாராளமாக கொடுப்பாருங்க. சந்தோஷம், சமாதானம், ஆக நித்திய ஜீவனுக்குரிய பாதை காண்பித்து கொடுத்து, வரங்களை, கனிகளை கொடுத்து, இந்த உலகத்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பாருங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இப்போ அவர் நம்ம மேல் பிரியமாக இருக்கணுங்க. இதை நீங்கள் தேடினீங்கன்னா, அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறது தானாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருங்க மத்திய 6:33. முதலாவது தேவராஜ்யத்தின் நீதியின் தேடுகள், அப்பொழுது இவங்களெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஆகவே எதில் கர்த்தருக்கு பிரியம், நம்ம எதை முதல்ல தேடணும் என்பதை நீங்கள் சரியாய் வரிசைப்படுத்தி முதலிடம் கொடுத்து விட்டால் உங்களுக்கு ஒரு குறை அப்பா வைக்க மாட்டாருங்க. கவனிக்கணும். ஆபிரகாம் எதிர்பார்த்தார், இஸ்ரவேல் ஜனத்திலையும் அதை எதிர்பார்க்கிறாருங்க. நீங்கள் உபாகமம் 18:13 வாசிங்களேன். உபாகம் 18:13. உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனா இருக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். பார்த்தீங்களா? அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. புதிய ஏற்பாட்டில் அப்பன் இயேசு சொல்லியிருக்காருங்க. அதை மத்திய 5ஆம் அதிகாரம் மலை பிரசங்கத்தில் அப்பா சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை. மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல, அவர் பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க. பார்த்தீங்களா? நீங்களும் பூரண சற்குணராய் அப்படின்னா அது உள்ள அடங்கி இருக்கிறது உத்தம இருதயம். இப்போ ஆண்டவர் இயேசுவும் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறாருங்க. இன்னொரு வார்த்தை கூட சொல்லணும் உங்களுக்கு. தாவீதை குறித்து தான் நம்ம பார்க்குறோம்ப்போ. இந்த தாவீது ஒரு தீர்மானமும் பண்ணுறாருங்க. அவர் அப்படி நம்ம ஒரு தீர்மானம் பண்ணணும். இன்னைக்கு தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு முன்பாக இதை கேட்குறவங்க ஏனோ தானே கேட்கக்கூடாதுங்க. யாராக்க ஊழியக்காரர்களோ விசுவாசிகளோ சில தீர்மானம் பண்ணணும். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நேசிக்கிறதுனால தான் இந்த வார்த்தை உங்களுக்கு அனுப்புகிறார். இன்றைக்கு இதை அப்படியே உத்தமமாக கேட்டு அர்ப்பணித்து விட்டால் ஆண்டவர் உங்களை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்குங்க. இது கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கிடுங்க. தாவீது என்ன சார் தீர்மானம் பண்ணுறாரு? சங்கீதம் 101:2 அந்த வார்த்தை இருக்குதுங்க. அந்த தீர்மானம் பண்ணணும். 101:2. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவே, எப்பொழுது என்னிடத்தில் வருவே, வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். பார்த்தீங்களா? அது ஒரு தீர்மானங்க. இதை கேட்குறவங்க வீட்டில், வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வியாபாரம் பண்ணுற இடத்துல, ஊழியத்தில் இப்படி ஒரு தீர்மானம் பண்ணணும். நான் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். நான் ஊழியத்திலே, வேலை செய்கிற இடங்களில், வியாபார ஸ்தலங்களில், படிக்கிற காலேஜ் பள்ளிகளில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். சுவாமி என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கேட்குறவங்க வாலிப சகோதர சகோதரியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அப்படி தீர்மானம் பண்ணுங்க. உத்தம குணத்தில் பிரியப்படுகிற ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். தமது வல்லமை உங்களுக்கு விளங்க பண்ணுவார். உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உத்தமம், பர்ஃபெக்ஷன், உத்தமம்னா அதில் இந்த ஹீப்ரூவில் சில வார்த்தை இருக்குது. அதை சொல்லிட்டு நம்ம குறிப்புக்கு போகணும். என்னென்னா, இந்த உத்தமன்ற வார்த்தைக்கு நீதி, நேர்மை, அப்புறம் முழுமையான, கம்ப்ளீட்னஸ், முழுமையான, நீதி, நேர்மை, அப்ரைட்னஸ், அப்புறம் முதிர்ச்சி, மெச்சூரிட்டி, கரையற்ற, வித்தவுட் பிளமிஷ், கரையற்ற, முற்றிலும் கீழ்ப்படிதல் உள்ள, பீயிங் டோட்டலி ஒபீடியன்ஸ் என்று இவ்வளோ அர்த்தம் இருக்குதுங்க. அதுக்கு முழுமையான, கரையற்ற, முற்றிலும் கீழ்ப்படிதல் உள்ள, நீதி, நேர்மையான, அப்புறம் முழுமையான, முதிர்ச்சி, இவ்வளோ அர்த்தம் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு இருதயத்துக்கு பேர் தாங்க உத்தம இருதயம். ஜான் வெஸ்லி என்கிற தேவ மனுஷன், அவர் இந்த உத்தம இருதயத்துக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை சொன்னார். ஒரு வார்த்தை சொன்னார். என்னன்னா, நிலையான கீழ்ப்படிதல், கான்ஸ்டன்ட் ஒபீடியன்ஸ். நிலையான கீழ்ப்படிதல். ஏதோ சமயத்துக்கு கீழ்ப்படுறதில்லை, ஏதோ ஆசீர்வாதம் வரும்போது கீழ்ப்படுறதில்லை,
ஏதோ நமக்கு பிரியமான பொழுது கீழ்ப்படுதல், அல்லது லாப நஷ்டம் பார்த்து கீழ்ப்படுதல். கீழ்ப்படிஞ்சா லாபம், கீழ்ப்படிலாம் நஷ்டம். ஆக இன்று லாப நஷ்டம் பார்த்து கீழ்ப்படுதல், நிலையான கீழ்ப்படிதல், கான்ஸ்டன்ட் ஒபீடியன்ஸ். எப்போ துன்பம் வந்தாலும் சரி, துயரம் வந்தாலும், ஆசீர்வாதம் வந்தாலும், உயர்வு தாழ்வு என்ன வந்தாலும் சரிங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நிலையான ஒரு கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்துக்கு பேரு தான் உத்தம இருதயம் என்று பக்தன் ஜான் வெஸ்லி சொல்றார். இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நல்ல இருதயம் நமக்கு இருக்கும்படியாக ஜெபத்தோடு இந்த செய்தியை கேளுங்கள். உத்தம இருதயத்திலே பிரியப்படுகிற ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து, ஆண்டவர் தமது வல்லமை விளங்க பண்ணி கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த உத்தம இருதயத்தை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது 3 விதமான இருதயத்தை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 3 விதமான இருதயம். முதல் இருதயம் பரிசோதித்து பார்க்கக்கூடிய இருதயம். பரிசோதித்து பார்க்கக்கூடிய இருதயம். சங்கீதம் 139 23 24. சங்கீதம் 139 23 24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று ரொம்ப பிரபலமான அற்புதமான வார்த்தையை பக்தன் தாவீது சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த சங்கீதத்திலேயும் 4 பகுதி இருக்குதுங்க. இப்படி தான் சங்கீதங்களை நம்ம தியானம் பண்ணணும். இந்த 130ஆம் சங்கீதம் 4 பகுதியாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மனதில் வச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க. இன்ட்ரெஸ்டாக இருக்கும் உங்களுக்கு வேதத்தை தியானம் பண்ணுறது. அப்படியே வரிசையாக சொல்கிறேன் பாருங்களேன். 4 பகுதி. முதல் பகுதி என்னென்னா 139 1 முதல் 6 வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அனைத்தையும் அறிவார், அவர் அறிய மாட்டார்னு நினைக்காத. அவர் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அவருக்கு தெரியாது என்று நினைக்காதே. கேட்குறவங்க வாலிப சகோதரனோ சகோதரியோ யாராக இருக்கட்டுங்க, எல்லாம் அவருக்கு தெரியும், அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காத அப்படிங்கிறார். பார்த்தீங்களா, இவ்வளோ நல்லா இருக்குது. 2வது, கர்த்தர் எவ்விடத்திலும் இருக்கிறார், அவரை விட்டு எங்காகிலும் ஓடி போகலான்னு நினைக்காத. கர்த்தர் எல்லா இடத்திலும் இருக்கிறார், அவரை விட்டு எங்காகிலும் கண் காணாத இடத்துக்கு ஓடி தப்பித்து கொள்ளலாம் என்று முயற்சி செய்யாத அப்படின்னு 139 7 12 வரல அப்படி சொல்றாரு. 2வது பகுதி எப்படிக்கு பாருங்க. 3வது 13 18 வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் எதையும் செய்ய முடியும், கர்த்தர் எதையும் செய்ய வல்லவர், ஆகவே அவரை எதிர்த்து நிற்க முயற்சி பண்ணாத. எதையும் எப்பொழுதும் செய்வார். அவரை எதிர்த்து சண்டை போடணும்னு நினைக்காத. எதிர்த்து சண்டை போட முடியுமா? எதிர்த்து நிற்க நினைக்கக்கூடாது. அவர் எந்த இடத்துல எதையும் செய்வார், ஆகவே சொல்றதை செய்ய அப்படிங்கிறாரு. கடைசியா 19 24 வசனத்தில் கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர், ஆகவே உன் இருதயத்தை மறைக்க நினைக்காத. அவருக்கு தெரியாது அப்படி நினைக்காதீங்க. அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். ஆக இருதயத்தில் அந்தரங்க பாவம், ரகசிய பாவங்கள் என்று எதையும் மறைக்க நினைக்காத. ஓப்பனாக அவர் சமூகத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தம் அடையுங்க அப்படின்னு 130ஆம் சங்கீதத்தை எழுதியிருக்கிறான்னா, இவ்வளோ அற்புதமான ஒரு சங்கீதம் பாருங்க. ஸ்தோத்திரம். பரிசோதித்து பார்க்கக்கூடிய இருதயம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் சுவாமி. என் இருதயத்தை ஆராய்ந்து பாரு. இதை கேட்குற தேவ பிள்ளைகள் இதையும் ஒரு ஜபத்தோடு செய்யணும். ஆண்டவரே, என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க சாமி, சோதித்து பாருங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி ஒரு ஜபத்தோடு, ஒரு சுத்திகரிப்புக்காக நீங்கள் ஜபம் பண்ணு. இதெல்லாம் நீங்கள் செய்ய 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 கர்த்தர் உங்கள் ஜபத்தை, நீண்ட நாள் ஜபத்தை கேட்பார், தடைப்பட்ட ஜபத்தை கேட்பார், உங்கள் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிகள் கேளுங்கள். சரிங்க, இப்போ இந்த சங்கீதம் இப்படி சொல்லுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம இருதயத்தை குறித்து சில வார்த்தைகளை சொல்லணும் விரும்புகிறேன். ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இருதம் அப்படின்னா,
நம் இருதயத்தை ஆண்டவர் நன்கு அறிவார். டாப் டு பாட்டம் அவருக்கு தெரியும், உள்ளேயும் வெளியும் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாதுன்னு ஒன்றும் இல்லைங்க. எல்லாம் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாய் நிர்வாணமாய் இருக்கிறது. எல்லாம் அவருக்கு தெரியும். எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நினைவுகளெல்லாம் அவர் தூரத்தில் இருந்து அறிகிறார் என்றால் அவருக்கு முன்பாக நம் இருதயத்தில் எதையும் மறைக்க முடியாது. நம் எல்லாருடைய இருதயத்தின் நன்கு அறிந்த தெய்வம் நமது ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் சில எச்சரிப்பான வார்த்தை சொல்லுங்க இருதயத்தை குறித்து. இருதயத்தை தியானம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம இருதயம் நமக்கே தெரியாதா அப்படின்னு வேத வசனம் இருக்குது. எரேமியா 17:9 வாசிங்கள. நம்ம இருதயம் நமக்கே தெரியாதான். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை குறித்து அவர் வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க. வாசிங்க பார்க்கலாம். 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? அதை அறியத்தக்கவன் யார்? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளது. இந்த திருக்குள்ளது இந்த வார்த்தைக்கு தான் நம் இருதயம் நமக்கே தெரியாது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன சார் இது? என் இருதயம் எனக்குள்ள இருக்குது, என் இருதயம் எனக்கு தெரியாதா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க உண்மை, அதுதாங்க இருதயம். இருதயத்துடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். நம்ம இருதயம் நமக்கே தெரியாது. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், சில நேரத்தில் நம்ம பேசுவோம், நான் எப்படி இதை பேசன்னே தெரிலங்க, எனக்கு எப்படி இதை நான் செய்தனே எனக்கு தெரிலங்க, இப்படித்தான் இப்படிப்பட்ட ஒரு புத்தி சிந்தை வந்ததோ எனக்கு தெரியல சொல்கிறோம் இல்லையா? ப்ராக்டிக்கலாக அதுதாங்க இது. அதான் சொல்கிறேன், எல்லாவற்றை பார்க்கலாம் திருக்குள்ள இருதயம். ஆகவே தான் சொன்னேன், நம்ம இருதயம் நமக்கே தெரியாது. ஆகவே தான் கவனமாக இருக்கு. ஆனால் இன்னொன்று, இதே இந்த சங்கீதம் 139 நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அந்த இருதயம். கவனிக்கணும். ஆகவே தான் சொன்னேன், நம் இருதயத்தை தேவன் அறிவார்னு. அவர் சொல்கிறார் பாருங்க, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனை அறிந்து கொள்ளும். எனக்கு தெரியாது சுவாமியா இருதயம், அப்படிப்பட்ட திருக்குள்ள இருதயம் சுவாமி. ஆனால் இருதயம் உமக்கு தெரியும் ஆண்டவரே, அதை ஆராய்ந்து பாரு சுவாமி, என் சிந்தனைகளெல்லாம் அறிந்து கொள்ள என் சோதித்து பாங்கப்பா என்று தான் இருதயத்தை ஆண்டுக்கு முன்பாக திறந்து வைக்கிறார். இவ்வளோ நல்ல அருமையான பக்தன் தாவீது. பார்த்தீங்களா? இதெல்லாம் நமக்கு நல்ல பாடங்க. சில வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இது அடிப்படை கொண்ட சில வசனம். சங்கீதம் 69:5. 69:5. தேவனே, தேவனே நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர், நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை, என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. பார்த்தீங்களா? நம்ம இருதயம் நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் சொன்ன. பார்த்தீங்களா? அதுதான் சொல்றாருங்க அவரு, என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை, மறைந்திருக்க முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட அந்த இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க சுவாமி, என்னை சுத்திகரிங்க சுவாமி என்று தான் இருதயம் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். அதுதாங்க நமக்கு வேணும் இன்னைக்கு. ஆண்டவரே என் இருதயத்தை அப்படி சோதித்து என்னை ஆராய்ந்து பாருங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா என்று இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும்படி ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்குறாங்க. இன்னொரு வசனம் கூட இருக்குதுங்க, ரொம்ப நல்ல வசனம். அது பக்தன் யோபு சொன்ன ஒரு வார்த்தை. யோபு 10:5 வாசித்து பாருங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. தாவீது இப்படி சொல்றாரா? யோபு என்ன சொல்றாரு பாருங்க. நீர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி, நீ என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கிறதற்கு. பாத்தீங்களா? என் பாவத்தை ஆராய்ந்து விசாரியும். ஓ, என்ன மாதிரி ஒரு வார்த்தைங்க. என் அக்கிரமத்தை கிண்டி கிளறுங்க, என் பாவத்தை ஆராய்ந்து விசாரித்து பாருங்க சுவாமி என்று பக்தர்கள் தங்கள் திருக்குள்ள இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக வைத்து அதை ஆராய்ந்து பார்த்து சரி பண்ணுங்க சாமி என்று இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய இருதயமாக அங்கே சொல்றதை நம்ம பார்க்குறோம். உத்தம இருதயம்னா இதுதாங்க, மறைச்சு வைக்கிறது இல்லை, எல்லாருக்கு தெரியும்னு சொல்றதில்ல. கவனிக்கணுங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன்.
எரேமியா சொல்றார் பாருங்க, எரேமியா 17:10. எரேமியா 17:10. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் அவனவனுடைய வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாயிருக்கிறேன். பாத்தீங்களா? இருதயத்தை ஆராய்ந்து உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவர். தாவீது 1 நாளாகமம் 28:9 தன் குமாரன் சாலமோனுக்கு ஒரு அறிவுரை சொல்றாங்க. இந்த கேட்குறவங்க பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுக்கு என்னென்னவோ அறிவுரை சொல்லிருக்கீங்க, இந்த அறிவுரை சொல்லிருக்கமான்னு கொஞ்சம் பார்க்கணும். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு, நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு, நல்ல வியாபாரம் பண்ணுறதுக்கு, சம்பாத்தியம் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய அறிவுரை சொல்லிக்கிறோம். தேவையில்லைன்னு சொல்லலை, தேவைதான். ஆனால் தேவையான ஒரு அறிவுரை இருக்குது. தாவீது தன் குமாரன் சாலமோனுக்கு சொன்னாருங்க. அதை நம்ம சொல்லியிருக்கோமான்னு பார்க்கணும். நம்ம இல்லைன்னா இன்னைக்கு சொல்லணும் பிள்ளைகளுக்கு. என்னது அது? 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். போதும், நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிவார். மகனே, உன் நினைவா அவருக்கு தெரியும், நினைவின் தோற்றமும் அவருக்கு தெரியும், நீ சிந்திக்கிறது அவருக்கு தெரியும், உன் சிந்தனைகள் சிந்திக்கிறதுக்கு முன்னமே தெரியும், வாயில சொல் புறவாதற்கு முன்னமே அதை அறிந்திருக்கிற தெய்வம் என்றால் நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிவார். ஆக உன் நினைவு சிந்தனை எல்லாம் சுத்தமாக இருக்கணும். அப்படி ஆண்டவரை தேடுனா தென்படுவாரப்பா அப்படின்னு தாவீது சாலமோனுக்கு சொன்ன அற்புதமான அறிவுரை. நம்ம பிள்ளைகளுக்கு அதை சொல்லி அனுப்புங்க. நினைவுகளின் தோற்றங்களை அறிந்தவர். ஆகவே மொபைலில் கண்டதை பார்க்காத, கேட்காத, பேசாத அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி அனுப்பணுங்க. நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அவர் அறிவார். இது அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீப்ருவில் போய் பார்த்தேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் ஊடுருவி பார்க்கிறேன். கர்த்தர் சொல்றாரு. அவர் யாரா? நான் ஊடுருவி பார்க்கக்கூடியவன். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய ஆராய்ச்சி இருக்குது. ஆகவேதான் பரிசோதித்து பார்க்கக்கூடிய இருதயம் உத்தம இருதயம் அப்படின்னு பார்க்குறோம். இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து அப்படி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பரிசுத்தம் அடையணுங்க. நம்ம அந்த இருதயத்தின் மேல் பிரியமாக இருப்பார், வல்லமையை விளங்க பண்ணுவார். ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு தாராளமாக கொடுப்பார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் சில வசனத்தை கூட உங்களுக்கு கோட் பண்ண நான் விரும்புகிறேன். வசனம் ரொம்ப முக்கியங்க நமக்கு. அதான் நம்ம பரிசுத்தப்படுத்தும், நிறுத்தம் வசனம் தான். இப்போ மனுஷனோட இருதயம் எப்படி இருக்குன்னு இன்னும் சில வார்த்தைகள் வாசிக்கலாமே. மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கான் பாருங்க. 64 சங்கீதம் 6வது வசனம், 64:6. அவர்கள் நியாயக்கேடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவருடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாயிருக்கிறது. இதில் இந்த ஆராய்ந்து இருக்கு பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மறுபடியும் அதை வாசிக்க பார்க்கலாம். 64:6. அவர்கள் நியாயக்கேடுகளை ஆய்ந்து ஆராய்ந்து தேடி. இந்த ஆராய்ந்து என்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? சர்ச். அதுக்கு என்ன உண்மையான அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுரங்கத்தை தோண்டி, ஆழமாய் தோண்டி அதன் அடியில் இருக்கிற தாது பொருட்களை வெளியே கொண்டு வருது அப்படின்னு அர்த்தங்க. இன்னும் ரொம்ப ஆழமாக இருக்குது பார்த்தீங்களா அந்த வார்த்தை. இந்த ஆராய்ந்து சர்ச்சுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சுரங்கத்தை தோண்டி அதன் ஆழத்திற்கிற தாது பொருட்களை வெளியே கொண்டு வருவது. அதே போல பக்தன் சொல்றாரு, ஆண்டவரே, என் இருதயமும் ஒரு சுரங்கம் மாதிரி ஆழமானது தான் சுவாமி. அதை ஆராய்ந்து அதை தோண்டி நீங்க பார்த்து உங்க மகிமைக்காக எல்லாத்தையும் வெளியே கொண்டு வாங்க சுவாமி.
அப்படின்னு ஜெபம் பண்றார். என்ன அருமையான ஜெப குறிப்பு! இப்படி இல்லவா நம்ம ஜெபிக்கணும்? ஆண்டவரே, என் இருதயம் சுரங்கத்தை போல ஆழமா இருக்குது சுவாமி, அதை தோண்டி பாருங்கப்பா. அது அடியிலே இருக்கிற தாது பொருட்களை போல இருக்கு, அடியில என்னெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் வெளியே கொண்டு வாங்க, உங்க நாம மகிமைக்காக அதை செய்யுங்க சுவாமி அப்படின்னு ஜெபம் பண்றாருன்னா, ஓ எப்படி அற்புதமான ஒரு வார்த்தைங்க அது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே கவனிக்கணும், அந்தரங்க பாவங்கள், ரகசிய பாவங்கள் எல்லாவற்றிலிருந்து நம்ம இன்னைக்கு நமக்கு ஒரு விடுதலை வேணும். அதுக்கு நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும், அற்புதமாக ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். தாவீதுடைய வார்த்தைகள்லாம் வாசித்து பாருங்க. 26:2 சங்கீதம் 17:3 இதெல்லாம் வாசித்து பாருங்க. என் இருதயத்தை ஆராய்ந்து சோதித்து பார்த்து ஒன்றும் காணாது இருக்கிறீர். பார்த்தீங்களா, அப்படி சொல்றாங்க. அப்படி அதை வாசிக்கலாமா? நீங்கள் 26:2 சங்கீதம் 26:2. கர்த்தாவே என்னை பரீட்சித்து சோதித்து பாரும், என்னை சோதித்து பாரும், என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தும் புடமிட்டு பாரும். 17:3. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. என்னை ஆராய்ந்து பாருங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து பார்த்தால் ஒன்றும் காணாதிருக்கிறீர் என்று. அவ்வளவு சுத்தமான இருதயங்க பக்தன் தாவீதின் இருதயம். ஆகவே தான் கர்த்தர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்ற தாசனாக நான் கண்டேன். ஆகவே தான் தாவீது சொல்கிறார், ஆண்டவரை, உத்தம இருதயத்தோடு நான் இதை செய்தேன், நீர் உத்தம குணத்திலே பிரியமாயிருக்கிற தேவன். அப்படி நம் இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து, ஸ்தோத்திரம், அதில் ஒன்றும் காணாதிருக்கிறது போல ஒரு சுத்தம், பரிசுத்தம் நமக்கு வேணும். அப்படிப்பட்ட இருதயம் இருக்குமானால் உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, சாத்தான் உங்களை தொட முடியாது. ஸோ உங்களை அழிக்க யாராலும் கூடாது. அப்பன் இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. என்ன அருமையான ஒரு வார்த்தைங்க. யோவான் 10:30 என்ன அருமையான வார்த்தை சொன்னார் அப்பா இயேசு. ஒன்றுமில்லை அவனுக்கு. அந்த அளவுக்கு பரிசுத்தம் உள்ளவர் அப்பா இயேசு. பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவத்தை பாராத சுத்தக்கன், மாசற்றவர், குறையற்றவர், பிழையற்றவர். அப்பா, அவ்வளவு அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள தேவன் நமது ஆண்டவர் இயேசு. அவரிடத்துல இன்றைக்கு நம் இருதயத்தை அர்ப்பணித்து இரத்தத்தால் கழுவப்பட்டு என்னை ஆராய்ந்து பாருங்க சுவாமி என்று ஒரு ஆழமான சுத்திகரிப்பை நாம் பெற்றுக்கொண்டால், தேவ பிள்ளைகளே, நம்மிடத்தில் வல்லமை விளங்க பண்ணுவார், மனப்பூர்வமாக ஆசீர்வதிப்பார். பரிசுத்தாவிக்கு அதிகமாக இடம் கொடுக்கணும் நீங்க. ஏனென்றால் பாவத்தை குறித்து, நீதியத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி வழிநடத்துகிற பரிசுத்தாவி அவர்தான். கண்டித்து உணர்த்துவார், வழிநடத்துவார். பரிசுத்தாவிக்கு இடம் கொடுக்கணும். அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தம் அடையணும். அப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பா, உங்க ஜெபம் கேட்கப்படும். நான் விசுவாசிக்கிற நீண்ட நாள் தடைப்பட்ட ஜெபங்களுக்கு இன்றைக்கு பதிலை கொடுப்பார். எல்லா தடைகளை உடைப்பார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, சோத்திரம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார் அப்படின்னு சங்கீதம் 84:11 நம்ம பார்க்குறோம். ஆகவே உத்தமமாக இருங்கள், ஒரு குறையும் அப்பா உங்களுக்கு வைக்க மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசோதித்து பார்க்கக்கூடிய இருதயம் உத்தம இருதயம். சரி, இப்போ ரெண்டாவது குறிப்பை பார்க்கலாம். ரெண்டாவது, இந்த உத்தம இருதயம்னா நம்பும் இருதயம். நம்பும் இருதயம். சங்கீதம் 11:1. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், பின்னை ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள்? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு பட்சியை போல நீ பறந்து போ என்று ஏன்னு சொல்றீங்க அப்படின்னு. ஓடிடு தாவீதே, இதுக்கு மேல இங்க இருக்காத, எங்காயிலும் ஓடிப்போ, மலைக்கு போ, குகைக்கு ஓடிப்போ என்று இந்த சூழ்நிலைகளை பார்த்து அவருடைய நண்பர்கள் சொல்றதா அவர் சொல்றாரு. என்ன அவருக்கு சூழ்நிலை? இந்த சங்கீதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன சூழ்நிலை? 2வது வாசி பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தை மேல் அந்தகாரத்தில் ஈயும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறார். துன்மார்கள், விரோதிகள், சத்துருக்கள் எல்லாம் அம்பு எதுக்கு ஆயத்தமா இருக்கிறான், கொன்று போடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார்கள். எந்த நேரத்தில் ஏதோ நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஆபத்து இருக்குது. அது மட்டும் கிடையாது, நீங்கள் அடுத்த 3ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க. அங்கே என்ன ஆபத்து இருக்கு பாருங்க.
அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே. அஸ்திவாரங்களும் நிர்மூலமாகிறதே. நீதிமான் என்ன செய்வான்? நீதிமான் என்ன செய்வார்? சூழ்நிலைன்னா எப்பக்கம் நெருக்கம் இருக்கு. துன்மார்க்கு நெருங்கி இருக்கிறார்கள், கொண்டு போடுக்கு ஆயத்தமா இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சமுதாயத்தில் எப்படி இருக்குன்னா அஸ்திபாரங்களால் நிர்மூலமாகி இருக்கிறது. சமூகம் கெட்டு போயிருக்கிறது. சமூகத்தினுடைய நீதி, நேர்மை, உத்தமம், உண்மை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எல்லாம் கெட்டு நிர்மூலமாக இருக்கிறது. எதெல்லாம் ஒரு அஸ்திபாரமோ சமுதாயத்துக்கு அந்த அந்த அஸ்திபாரமே ஆடி போயிருக்கிறது. இப்படி சூழ்நிலை அவருக்கு சரியில்லை, சமுதாயம் சரியில்லை, எப்பக்கம் நெருக்கம். இந்த சூழ்நிலை அவருடைய நண்பர்கள் சொல்வார்கள், ஓடி போயிரு, மலைக்கு போயிரு, ஏன் இருக்கிற, இங்க இருந்தால் ஏதாவது நடக்கும் என்று நண்பர்களும் சொல்லுகிறார். அதான் அவர் சூழ்நிலை. உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தால் நாம் என்ன செய்வோம்? அவங்க நண்பர்கள் சொன்னது போல அந்த இடத்தை விட்டு உடனே வெளியேறி எங்காயிலும் கண்காணாத இடத்துக்கு நம்ம ஓடி போக விரும்புவோம் இல்லைங்களா? அப்படிதான் நம்ம செய்வோம். ஏன்னா சூழ்நிலை அப்படி. ஆனால் கேட்குற கத்திரி பிள்ளைகளே கவனிக்கணும், பிரச்சனை எங்கே தான் இல்லைங்க. தாவீதின் நண்பர்கள் சொல்வது போல நாம் மலைக்கு ஓடி போகலான்னு கூட நினைக்கலாம். ஆனால் பிரச்சனை எல்லா இடத்துல தான் இருக்குது. பிரச்சனை இல்லாத இடம் எங்கே இருக்கிறது? கிராமங்களிலும் இருக்கிறது, பட்டணத்திலும் இருக்கிறது, வனாந்தரத்திலும் இருக்கிறது, சமுத்திரத்திலும் இருக்கிறது. எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள் உண்டு. ஆகவே பிரச்சனை விட்டு ஓடி போக நினைத்தால் இன்னும் பிரச்சனை கூடத்தான் செய்யும். அது கேட்குறவங்க சிலர் நினைக்கலாம், அப்படி ஐயோ இந்த குடும்பம் பொல்லாத ஒரு குடும்பம், இது வீடா, இது சுடுகாடவே இருக்கிறது, பேசாமல் எங்கேயாலும் கண்காணாத இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் நம்ம அப்படின்னு நினைக்கலாம், நினச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். கவனிக்கு உங்களுக்கு தான் கர்த்தர் பேசார் நான் நினைக்கிறேன். பிரச்சனை விட்டு ஓடி போக நினைத்தால் இன்னும் பிரச்சனை கூடத்தான் செய்யும். என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், வேதம் தான் ஆதாரம் நமக்கு. தாவீதை சவுல் துரத்துறா, எந்த நேரத்திலும் கொண்டு போடலான்னு முயற்சி பண்ணுறான். அதற்கு பயந்து தேவன் வைத்த ஸ்தானத்தை விட்டு காத் என்கிற அந்நிய தேசத்துக்கு ஓடிப்பான். கோலியாத்தை வென்றார் தாவீது. அந்த கோலியாத்து ஊர் தாங்க காத்து, எதிரியின் ஊர். அந்த ஊரில் போய் ஆகிஸ் ராஜா, அந்த தேசத்து ராஜா இடத்துல தஞ்சம் வந்துட்டாருங்க. பாதுகாப்பாக இருக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு பிரச்சனை முடிஞ்சுன்னு போனால் சிக்லாக்கில் அமலேக்கியர் எல்லாத்தையும் சாம்பலாக்கி மனைப்பிள்ளையும் பிடிச்சி போயிட்டான். பார்த்தீங்களா? ஆகத்தான் சொன்னேன், பிரச்சனை விட்டு ஓடி போக நினைத்தால் இன்னும் பிரச்சனை கூடத்தான் செய்யும். நான் சொன்ன இந்த விஷயம் 1 சாமுவேல் 21 1 சாமுவேல் 22 வரலாம் அந்த சரித்திரம் இருக்குது. நீங்கள் பிறகு பார்த்துங்க. 1 சாமுவேல் 21 22 வரலாம் அந்த சரித்திரம் இருக்குது. இப்படி பிரச்சனை விட்டு ஓடி போக நினைக்கக்கூடாதுங்க, இன்னும் கூடத்தான் செய்யும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறவங்க, நகோமி நமக்கு நல்லா தெரியும். ரூத் 1ஆம் அதிகாரத்தில் பெத்லெகேமில் பஞ்சம். ஆகவே பஞ்சத்துக்காக பஞ்சங்கத பிரச்சனையிலும் தப்பிக்க மோவாபு தேசத்துக்கு ஓடி போனாள். என்ன நடந்தது? பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா? அங்கே 10 வருஷம் கூடியிருந்தார்கள். புருஷன் மரித்தான், மூத்த மகன் மரித்தான், இளைய மகன் மரித்தான். 3 பேர், நகோமியும் 2 மருமக்களும் 3 பேர் விதவையானார்கள். அந்த அதிகாரம் முழுக்க வாசித்து பாருங்க. முதல் அதிகாரம் அழுகையும் கண்ணீரும் மரணமும் அடக்க ஆரம்பிச்சுதான் சார். என்னத்துக்கு காரணம்? ஆண்டவர் வைத்த பெத்லெகேம் தேசத்து நெருக்கம் பாடு இருந்தாலும் சரி, ஆண்டவரை நம்பி தேவசத்தின் மையத்தில் இருந்தால் எந்த இடத்திலும் பாதுகாப்பு கிடைக்கும் நமக்கு. அதை விட்டுட்டு நம்ம சுய புத்தியை சார்ந்து அங்கே நமக்கு அமைதி கிடைக்கும், இங்கே அமைதி கிடைக்கும், அந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்கும், அங்கே பிரச்சனை இருக்காதுன்னு ஓடுனா இன்னும் பிரச்சனை கூடத்தான் ஆரம்பிக்கும். ஆகவே தான் ஆண்டு உங்களோடு பேசுகிறார் இன்னைக்கு. நீ யாரோ எவரோ, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கேட்க உட்காந்துருக்கீங்க. கவனிங்க, எத்தனை பிரச்சனை மத்தியிலும் நீங்கள் தேவ சமூகத்தில் தேவ சித்தத்தில் மைதல் இருந்து விட்டால் எந்த பிரச்சனை ஒன்றும் செய்யாத உங்களுக்கு. ஹல்லேலூயா. இதில் இன்னொரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, உங்கள் பரிசுத்தத்துக்கு கேடு, உங்கள் பரிசுத்தத்துக்கு ஆபத்து, உங்கள் சாட்சி கெட்டு போயிடும்னு சொன்னால் நீங்கள் அந்த இடத்த விட்டு ஓடி போகணும். அதுதான் ஞானம், அறிவு இல்லையா? யோசேப்பு அப்படி தானே பண்ணார். ஆதி 39ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம்.
அவர் பரிசுத்தத்தை கேடு. போத்திபார் மனைவி எப்படியாக வஞ்சிக்க நினைக்கிறாள். அவர் பரிசுத்த கேடுன உடனே வஸ்திரத்தை விட்டு ஓடியே போனார். ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஓடியே போனார் பாரு. ஆகவே தான் சொன்னேன், உங்க பரிசுத்தத்துக்கு சாட்சியுள்ள ஜீவித்துக்கு கேடுன்னு சொன்னால் அந்த இடத்தை விட்டு ஓடி போவதுதான் ஞானம். அதே நேரத்தில் இந்த இடத்துல இரு என்று சொல்லி கர்த்தர் ஒரு ஸ்தானத்தில் வைத்து ஒரு வேலை கொடுத்து விட்டால் அந்த வேலை விட்டு ஓடி போகக்கூடாது. அதாங்க ஞானம். என்ன அப்படி சொல்றேன்னு கேட்கல? ஆமாங்க. நெகேமியா 6ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்கள. நான் சொன்ன சத்தியம் அங்கே இருக்கு பாரு. நெகேமியா 6:10-11. மெகதாபேயலின் குமாரனாகிய தெலாயாவின் மகன் செமையா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம், வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். அதற்கு நான் என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்ற ஒரு மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தில் போய் பதுங்குவானோ. பாத்தீங்களா? ஆண்டவர் வைத்த ஸ்தானம் நெகேமியாவுக்கு. ஆண்டவர் வைத்த ஸ்தானங்க அவர் கொடுத்த வேலை. அங்க விட்டு ஓடி போக கூடாது. அதான் சொல்றாரு, என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ. ஆகவே சொன்னேன், பரிசுத்தத்துக்கு ஆபத்து என்று சொன்னால் அந்த இடத்தை விட்டு விலகிடணும். அதே நேரத்தில் கர்த்தர் வைத்த ஸ்தானம், கர்த்தர் கொடுத்த தேவ சித்தம் உள்ள வேலை, தேவம் சித்தம் நிறைந்த இடம். அங்கே எத்தனை பிரச்சனை போராட்டம் வந்தாலும் சரி ஓடி நினைக்கூடாது. நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார். நீ ஒரு நாள் தோல்வி அடைய மாட்டீங்க. ஹல்லேலூயா. அவரை நம்பி இருங்கள். அதுக்கு பேரு தாங்க நம்பும் இருதயம். அதான் உத்தம இருதயம். உத்தம இருதயம்னா எந்த நிலைமையிலும் சரி ஆண்டவரை நம்பி கர்த்தர் வைத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இருதயம். ஆகவே தான் தாவீது ஆண்டவரத்தில் கேட்குறார். அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் இல்லாம ரொம்ப நல்லா இருக்குங்க. சங்கீதம் 22:4-5 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே என்னோட முற்பிதாக்கள் எல்லாம் இடத்துல நம்பிக்கை வைத்தார்கள், நானும் அப்படி நம்புறேன் சுவாமி. வாசிக்கலாமா? சங்கீதம் 22:4-5. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். பிதாக்கள் உம்மை நம்பினார்கள், வெட்கப்பட்டு போகல. இப்போ அவர் சொல்றாருங்க 25:2 வாசி பாருங்க. நானும் அப்படியே நம்புகிறேன் சுவாமி என்றால், கர்த்தாவே நானும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அப்படி ஒரு நம்பிக்கை வேணுங்க. முற்பிதாக்கள் நம்பினார்கள், வெட்கப்பட்டு போகலை. நானும் கர்த்தரை நம்புகிறேன், நான் வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். ஸ்தோத்திரம். இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்குறவங்க நீங்கள் ஆண்டவரை நம்புங்க, முழு நிச்சயமாய் நம்புங்க. முற்பிதாக்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வெட்கப்படவில்லை. ஸ்தோத்திரம். தாவீது வெட்கப்படவில்லை. கர்த்தர் சொல்ல, நீங்களும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மை திருப்தி ஆவார்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. பச்சை கிளிகளும் முசுக்கட்ட பூச்சிகளும் பட்சித்த வருஷத்தின் மரண திரும்ப கொடுக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், நம்புங்க, நம்பி இருங்க, இழந்து போனதெல்லாம் திரும்ப தருவார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முற்பிதாக்கள் நம்பினார்கள், வெட்கப்படவில்லை. நானும் நம்புகிறேன். 25:2 சங்கீதம். என் தேவனே, என் தேவனே, நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். பாத்தீங்களா? இதை கேட்கிறவங்க ஆண்டவரை நம்புங்க. எந்த விஷயத்தில் வெட்கப்பட்டு விடமாட்டார், தலை குனிந்து விடமாட்டார். எழுந்து நிமிர்ந்து நிற்கக்கூடிய கிருபை தருவார். அவர் நம்புகிற அந்த உத்தம இருதயத்தோடு இருக்கிற மக்களுக்கு வல்லமை விளங்க பண்ணுவார், கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நம்புவது, ட்ரஸ்ட், இந்த வார்த்தைக்கு இன்னும் ஹீப்ரூவில் என்ன ஒரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, நம்மை நாம் ஒரு பள்ளத்திலிருந்து தூக்கி எறிவது. அப்படி இருக்குதுங்க. நம்மை நாம் ஒரு பள்ளத்தில் இருந்தால் நம்மை தூக்கி எறிவது போல, ஒரு பள்ளத்தில் இருக்கிறவர்கள் தங்களை தூக்கி எறிவது போல், அப்படி ஆண்டவரை நம்பணுமா? எப்படி நம்பணும்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு பரிசுத்தவான் சொன்னதை சொல்கிறேன்.
ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் ஒரு மரத்து மேலே ஏறிட்டான். அவனால் இறங்கி வர முடியல. உங்கள் அப்பா கீழே இருக்கிறாரு. பையன் தவிக்கிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்பா சொல்கிறாரு, மகனே அங்கேருந்து குதி, என் கையில் அப்படியே நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையன் அப்படியே குதிக்கிறான். அப்பா தாங்கிக்கிறார். அதை போல் தன்னை தகப்பன் கரத்திலே எரிந்து விட்ட, தகப்பன் கரத்திலே குதித்து விட்ட அந்த பிள்ளை போல், ஒருவேளை இதை கேட்குறவங்க, நீங்கள் கூட சில இடத்துலேருந்து இறங்கி வர முடியலையா? கடன் பிரச்சனை, வியாதி, வெளியே சொல்ல முடியாத வேதனைகள், சில குடும்ப பிரச்சனைங்க, இப்போ ஏறிட்டீங்க, இறங்க முடியல, தவித்து கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கரம் நீட்டி காத்திருக்கிற நமது அப்பா இயேசு, தகப்பன் இயேசு, மகளே என் கரத்துக்கு வந்து விடு, மகனே என் கரத்துக்கு வந்து, உன்னால முடியல, தவிக்கிறா, என் கரத்துக்கு வந்து விடு, அங்கிருந்து குதிப்பா என் கருத்துல, நான் தாங்கிக் கொள்கிறேன், வருத்தப்பட்டு பார சுமக்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் என்று கரம் விரித்து தகப்பன் இயேசு கேட்கிறாருங்க. அவர் கரத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுங்கள். அவர் தாங்கி தப்புவித்து நடத்துகிற அற்புத தெய்வம் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நம்புதல்னா எப்படி அந்த பையன் நம்பி குதிக்கிறான் இல்லையா, அதே போல் ஆண்டவரை நம்பி, பலத்த கரத்தை நம்பி அவர் கரத்தில் ஒப்பு கொடுங்கள். ஸ்தோத்திரம். அப்படி நம்புகிற இருதயத்தை கூடிய தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த நம்புறதுன்றது ஒரு வார்த்தை சொல்லிட்டு அடுத்து குறிப்போனுங்க. ஏதோ பிரச்சனைக்கு பிரச்சனை இயேசுவை தேடி வரதில்லைங்க. நிறைய பேர் அப்படித்தாங்க. ஏதோ பிரச்சனை வந்தா, வியாதிஸ்த நோய் வரும்போது டாக்டர் தேடி போகிற மாதிரி நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கிறாங்க. பிரச்சனை வந்தால் ஆண்டவர் தேடி, அது வரல வர்றது கிடையாதுங்க. அப்படி சொல்லுங்க, அந்த நம்புறதுன்னா அப்படி கிடையாது. ஏதோ பிரச்சனைக்கு பிரச்சனை ஆண்டவர் தேடி வர்றதில்லைங்க. இன்னும் ஆழமாய் அவரை நெருங்கி ஜீவிக்கிறது, அவர் சட்டையின் மறைவிலே தங்கி இருக்கிறது, அவர் பிரசன்னத்திலே இருப்பது. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் என்று பக்தன் தாவீது சொல்றாரு. அதே போல் அதையே நாடி அவர் சமூகத்தில் இருப்பது, இப்படி சட்டைகள் மறைவில் இருப்பது, அவர் பிரசன்னத்தில் இருப்பது, அவரத்தில் நெருங்குவது, இப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறது பேர் தாங்க நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அடையாளம். சங்கீதம் 91 1-2 நல்லாவே தெரியுமே. என்ன சொல்லுதுங்க அதில்? வாசிங்க பார்க்கலாம். 91 1-2. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். பார்த்தீங்களா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், சட்டைகளின் மறைவில் என்னாலும் தங்கி இருக்கிறவர்கள். இப்போ ஆண்டோடைய பலத்த கருத்துக்குள்ளே, பிரசன்னத்துக்குள்ளே, தேவ சமூகத்துக்குள்ளே என்னாலும் அவருக்குள்ளே இருக்கிறவர்கள், அவங்க பேர் தாங்க நம்பும் இருதயம் உடையவர்கள். நான் ஆண்டவரை நம்புறேன்னா இதை வந்து வந்து போறதில்ல. கவனிக்கணுங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவர் சட்டை மறைவிலே இருந்துக்கிடுங்க. சோத்திரம். நம்புகிற நீங்கள் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஆண்டவர் நம்புகிற பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? சில வசனத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அவரை நம்புகிற பிள்ளைகளுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குங்க, அது சொல்லி அடுத்த குறிப்பு பார்க்கணும். நம்பர் 1, அதே தாவீது சொல்றார் பாருங்க, 37:23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதியப்படும், அந்த வழியின் மேல் பிரியமா இருக்கிறார். அவர் நம்புகிற மக்கள் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுங்க, என் வழியின் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்றால் கர்த்தர் நம்பி ஜீவிக்கிற அவர் வழிகள் மேல் அவர் பிரியமா இருக்கிறாருங்க. மட்டுமல்ல, திராணிக்கு மீறி சோதிக்காதவர், சோதனைக்கு தப்பும்படியான போக்க உண்டு பண்ணுகிறது இவன் அப்படின்னு நம்பி இருப்பாங்க. 1 Corinthians 10:13 குறித்து நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 10:31 என்ன சொல்லுதுங்க? உங்கள் தலையில் முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஒன்றிலும் ஒரு சித்தம் இல்லாமல் கீழே விழுகிறது இல்லை. அநேக அடைக்கலாம் குறிப்பாக விசேஷமானவர்கள் இல்லையா? அப்போ என் தலையில் முடியெல்லாம் கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார், ஒன்று அவர் சித்தம் விழாது என்று அவர் நம்புகிற மக்கள் அப்படி அவரை சார்ந்திருப்பார்கள். அதாங்க தேவனை நம்புகிற பிள்ளையோட ஸ்டேட்மெண்ட்டு. அப்படி நம்பிருங்கள், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டா. நம்ம பார்த்த 139 என்ன சொல்லுதுங்க? என் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே வந்து கண்கள் என்னை கண்டது, என் உட்கார்ந்து அறிந்திருக்கிறீ, எழுந்திருக்கலையும் அறிந்திருக்கிறீ என்று சொன்னாரே தாவீது. அதே போல எல்லாவற்றையும் ஆண்டவரை நம்பியிருக்கிற மக்கள், அவர்கள் பேர் தான்
நம்புகிறவர்கள் அப்படி அவரை நம்பி இருங்கள், உங்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்கு இருப்பதாக என்று சொல்லி நான் வாழ்த்துக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நம்பும் இருதயம். உத்தம இருதயம்னா 2 இருதயத்தை பார்த்தோம். ஒன்று பரிசோதித்து பார்க்கக்கூடிய இருதயம், 2வது நம்பும் இருதயம், 3வது உடைக்கப்படும் இருதயம். புரோக்கன் ஹார்ட், உடைக்கப்படும் இருதயம். சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். இந்த 34ஆம் சங்கீதமே தாவீதுடைய தனிப்பட்ட சாட்சி, பர்சனல் டெஸ்டிமனி. சவுல் ராஜா துரத்திட்டே வருகிறான், எந்த நேரமும் கொண்டு போடக்கூடிய ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான பயந்த நிலைமையில் அவரை நம்பின தேவ மனிதன் தாவீதுக்கு கர்த்தர் என்ன செய்தார் என்று அவருடைய தனிப்பட்ட சாட்சி தாங்க இந்த 34ஆம் அதிகாரம். மறுபடியும் சொல்லுகிறேன், சவுல் ராஜா கொண்டு போடக்கூடிய ஒரு பயங்கரமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் தாவீதுக்கு கர்த்தர் என்ன செய்தார், கர்த்தரை நம்பியிருந்த தாவீதுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்று அடுத்த தலைமுறைக்கு அவர் சொல்றாருங்க. ஆண்டவரை நம்புங்க, உங்களை கைவிட மாட்டார் என்று தன்னுடைய சாட்சியை சொல்றாரு. உங்களுக்கு அந்த பிரச்சனைக்குரிய நாட்கள், சில போராட்டத்தில் இருக்கிறான், பிரச்சனை இருக்கலாம், நீங்கள் நெருக்கத்தில் இருக்கலாம். அப்படிப்பட்ட நாட்களிலே ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டால் அவர் என்ன செய்வார்? அதான் 34 சொல்றார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லை என்றால், உங்களுக்கு நெருக்கடியான காலகட்டங்களிலே பிரச்சனை தலைக்கு மீறி போயிருச்சா, அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்படி கூப்பிடும்போது அவர் என்ன செய்வார் என்று தன்னுடைய சாட்சி அந்த 34 சொல்றாரு. என்ன சாட்சிங்க அது? நம்பர் 1 பாருங்க. அப்படி கூப்பிட்டார் 34:10 படி கர்த்தருடைய கண்கள் உங்கள் தேவைகளை பார்க்கிறது. வாசிக்கலாமா? 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. உங்கள் தேவைகளை கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை நம்பி இருக்கிற தேவஜனமே, அவரை நீங்கள் கூப்பிட்டால் கர்த்தர் சொல்ல உங்கள் தேவைகளை இன்னதென்று, எவ்வளவு தேவை, எப்பொழுது தேவை என்பதை அவருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. மனுஷன்தான் பார்த்துட்டு ஆமாம் உண்மைதான், இதெல்லாம் கஷ்டம் இருக்குது உனக்கு சொல்லிட்டு வெறுமையாக போயிடுவாங்க. ஆண்டவர் அப்படி இல்லை, பார்க்கிறவர் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்க கர்த்தரிடத்திற்கு ஒரு நன்மையும் குறைவிடாமல் நடத்துவார். தேவைகளை பார்க்கிற மட்டுமல்ல, தேவைகளை சந்திக்கிறவர். 2வது ஸ்டேட்மெண்ட்டுங்க, கர்த்தருடைய காதுகள் உங்கள் சத்தத்தை கேட்கிறது. இது 2வது சாட்சி. நெருக்கத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே ஜெபிக்கிறீங்களா? கர்த்தருடைய செவிகள் உங்கள் சத்தத்தை, ஜெபத்தை கேட்கிறது. முதல்ல தேவைகளை பார்க்கறதுன்னு பார்த்தோம், இப்போ சத்தத்தை கேட்கறதாங்க. வாசிக்கலாமா? 34:15வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கு. பாத்தீங்களா? நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, உபவாசிக்கும் பொழுது, அந்த உபவாசத்துக்கு, ஜெபத்துக்கும், பெருமூச்சு சத்தத்துக்கும் அவர் செவிகள் கவனிக்கிறது, கேட்கிறது. உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். 3வது சாட்சி, நீங்கள் நெருக்கப்படுகிற காலங்களிலே உங்கள் இருதயம் உடைக்கப்படும் பொழுது அவர் உங்கள் அருகே இருக்கிறார். அருமையான ஒரு சாட்சிங்க. நம்ம நினைக்கிறோம் நொறுக்கப்படும் பொழுது, உடைக்கப்படும் பொழுதெல்லாம் கர்த்தர் எங்கோ இருக்கிறாருன்னு நினைக்கிறோம். அவர் என்னை மறந்து விட்டார், ஏன் தூரமாக இருக்கிறீர், ஏன் சும்மா இருக்கிறீர், ஏன் மௌனமாக இருக்கிறீர் சுவாமி என்று நெருக்கம், பாடுகள், உபத்திரம் வரும் பொழுது அவர் நம்ம பார்க்காதவர் போல, அவர் நம்ம விட்டு தூரமாக இருக்கிறது போல நினைக்கிறோம். ஆனால் சங்கீதக்காரர் சொல்ற அருமையான சாட்சி, எப்பொழுதெல்லாம் உங்கள் இருதயம் உடைக்கப்படுகிறதோ, நொறுக்கப்படுது, அப்பொழுது அவர் தூரமாக இல்லை, அவர் உங்கள் அருகே இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ வாசிங்க 18வது வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். பார்த்தீங்களா? நொறுக்கப்படும் பொழுது சமீபமாக இருக்கிறது. கேட்கிற தேவ பிள்ளைகளே, இது உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறாருங்க, உங்களோடு தான் பேசுகிறார்.
உடைக்கப்பட்டிருக்கலாம், நீங்க நொறுக்கப்பட்டிருக்கலாம், நீங்க உங்கள் குடும்பம் ஒரு பிரச்சனை சிக்கி சின்னாபன்னமா இருக்கலாம். உடைந்து போன கண்ணாடி போல் பல சிதறலாய் போயிருக்கலாம். உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். ஏன் வாழ்க்கையில் இப்படி நடந்தது, எதனால் நடந்தது, கலங்கியிருக்கலாம். உடைந்து போன உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இப்பொழுது கர்த்தர் உன் அருகிலே இருக்கிறார், அவர் உன்னோடு இருக்கிறார், பயப்படாதிருங்க. உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். உங்கள் தேவை அவருக்கு தெரியும், உங்கள் சத்தம் அவர் கேட்கிறார். உங்கள் அருகிலே இருக்கிறார். அருகிலே இருக்கிறவர் ஏற்ற நேரத்தில் தூக்கி நிறுத்துவார். நீங்கள் வெட்கப்பட்டு போக ஒரு நாள் விட மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உடைக்கப்படுறது புரோக்கன்னஸ். உடைக்கப்படுறதுன்னா துயரம், அழுகை மட்டுமல்ல, வியாகுலங்கள், நொறுங்குண்ட ஆவி. இதுக்கு தாங்க இந்த நொறுக்கப்படுதல் அப்படின்னா. ஒருவேளை அப்படி இருக்கலாம், நீங்க யாருக்கு தெரியும், கர்த்தங்களோடு பேசான்னு விசுவாசிங்க. பக்தன் தாவீது இப்படி இந்த நொறுக்கப்படும் இதயத்தை குறித்து பேசும்போது இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அருமையா இருக்குதுங்க. என்னன்னா, நொறுக்கப்படுகிற இதயத்தை எதுக்கு இணையா பேசுறாருன்னா, இடிந்து போன மதிலுக்கு சமமா ஒரு இடத்துல பேசுறார். எப்படி இடிந்து போன மதில் எப்படி இருக்குங்க இல்லைங்களா? ஒரு பட்டணத்துக்கு மதில் சுவர் தான் பாதுகாப்பு, அழகு, அரணிப்பான கோட்டைன்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட அந்த மதில் இடிந்து போய் கிடந்தால் சின்னாபனமாக தான் பார்க்கறது எப்படி இருக்குங்க. அதே போல் நொறுக்கப்படுகிற இதயம் உள்ள மனிதனும் அப்படி இருப்பாங்களா? செய்யறது என்னன்னு தெரியாது, சந்தோஷம் சமாதானம் இருக்காது, விரக்தி, சுய பரிதாபம், இன்னும் செத்துக்கிட்டே போலாங்க. நொறுக்கப்படுகிற இதயத்தோட மக்கள் எப்படி இருப்பாங்களா? இடிந்து போன மதிலை போல். தாவீது அப்படி சொல்றாருங்க. தாவீது ரொம்ப நொறுக்கப்பட்ட மனுஷன் இல்லையா? சங்கீதம் 51 17 18 வாசிங்க பாருங்க, அங்க சொல்றாருங்க அப்படி. சங்கீதம் 51 17 18. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீர். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. இடிந்து போனதை கட்டும். அப்ப நொறுக்கப்படும் இருதயத்துக்கும் இடிந்து போன மதிலுக்கும் சமமா பேசுறார். இதை கேட்கிறவங்க ஒரு காலத்தில் நல்லா இருந்திருக்கலாம், நீங்க இன்னைக்கு இடிந்து போன மதிலை போல் இருக்கலாம். பயப்படாதிருங்க. நொறுக்கப்பட்ட இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். உங்களை ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். சரி, இந்த நொறுக்கப்படுதல் குறித்து இன்னொரு கோணத்தில் அதை பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். இன்னொரு கோணம் என்னன்னா, நொறுக்கப்பட்ட சில மனிதர்களை நீங்கள் பார்க்கணும். ஒன்று, நெகேமியாவின் இருதயம் நொறுக்கப்பட்டது. எப்போ? நெகேமியா 1 3-4 வாசித்து பார்த்தீங்கன்னா, எருசலேமிலிருந்து சகோதரன் வருகிறான். எருசலேம் எப்படின்னு கேட்குறாரு அவர். அப்போ சூசான் அரண்மனையில் அவர் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவன் சொல்கிறான், அது ஏன் பாணி கேட்குற? எருசலேம் இடிக்கப்பட்டிருக்கிறது, சீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது, மக்கள் எல்லாரும் அவர்கள் மிகவும் நெளிந்து போயிருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை கேட்டு அவன் துக்கித்து பல நாளாய் அழுது உபவாசித்து ஜெபம் பண்ணினான். வாசிக்கலாமா? நெகேமியா 1:3-4. அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி. போதும். எருசலேமின் மதில்கள் இடிக்கப்பட்டு தீக்கரையாக்கப்பட்டிருக்கிற கேட்ட உடனே தனது பட்டணம், ஆண்டவர் வாசம் பண்ணுகிற சீயோன் இடிந்து மதில் சுவரெல்லாம் இடிந்து தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறதேன்னு கேட்ட உடனே நொறுங்கி போனாருங்க. நெகேம் தன் பட்டணத்தை குறித்து, அடிந்து போன இடிபாடுகளுக்கு கூட கிடக்கிற பட்டணத்தை குறித்த பாரம் அவர் இருதயத்தை உடைத்து விட்டது. அதோடு நிற்கல. 2 அதிகாரத்துக்கு வந்து பாருங்க, அப்படி வந்துட்டாரு எருசலேமுக்கு அலங்கத்தை கட்டுறதுக்கு. ராத்திரி நேரத்தில் அவர் ஒரு கழுதையின் மேல் ஏறி போய் அலங்கத்தை சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்துருன்னு சொல்கிறாருங்க. இன்னும் அவர் நொறுங்கி போனார். இப்போ முன்னாடி சூசாரமனிருந்து செய்தியை கேட்டு தான் நொறுங்கினார். இப்போ நேரடியாக பார்த்து இன்னும் நொறுங்கி போனார். அதை குறித்து நீங்கள் நெகேமியா 2 12-17 வாசித்து பாருங்க. இன்னும் நொறுங்கி போனார். தன் பட்டணத்தை குறித்து, இடிந்து போன மதிலை குறித்து நொறுங்கின நெகேமியா மட்டுமல்ல,
தானியேலை குறித்து பாருங்கள். தானியேல் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, 27ஆம் வசனம். தானியேல் சில நாட்களா வியாதிப்பட்டிருந்தார். எதுக்கு சார் வியாதிப்பட்டார் அவர் கேட்கணும். அதுக்கு முன்னாடி வாசித்து பாருங்க, கடைசி நாட்களை குறித்து, கொடிய நாட்களை குறித்து, கொடிய நாட்கள் நிலைமை குறித்து. அப்புறம் அடுத்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க, அந்தி கிறிஸ்துவை குறித்து, அந்தி கிறிஸ்துவனுடைய காரியங்கள் எல்லாரும் கேட்ட உடனே, கடைசி கால கொடிய கால நிலைமை குறித்து அந்த தரிசனத்தை பார்த்த உடனே அவர் வியாதிப்பட்டார், பலனற்று போனார். ஏன்? எதிர்காலத்தை குறித்து, கொடிய காலம் குறித்து, அந்த தரிசனத்தை குறித்து கேட்டு வியாதிப்பட்டு பலனற்று போனார்னா, தங்கள் தேசத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து நாம் எப்படிங்க நாம் சும்மா இருக்க முடியும்? இது கேட்குற கத்திரி பிள்ளைகளை, கொடிய காலம் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி 2 தீமோத்தேயு 3 சொன்னார, எல்லாம் அப்படி நடந்திருக்கிறது. அந்தி கிறிஸ்தன் காலங்கள் நெருங்கி விட்டது, அந்த ரகசிய வருகை நெருங்கி விட்டது. நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சும்மா இருக்க முடியுங்க? நம்ம என்ன செய்யணுங்க? நம்ம என்ன செய்யணும்? மத்திய 6:10 நீங்கள் வாசித்து பாருங்க. உமது ராஜ்யம் வருவதாக ஜெபிக்க சொன்னாரே, அப்படித்தானே ஜெபிக்கணும். ஆண்டவரே எப்பொழுது வருவீர் சுவாமி? ஆண்டவர் சொன்ன அடையாளம் நிறைவேறிவிட்டது. உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு தேவ ஜனம் அந்த வருகைக்காக, ராஜ்யத்துக்கு காத்திருக்கணும் இல்லையா? எத்தனை இருதயம் தாவீதை போல, நெகேமியா போல உடைக்கப்பட்டு நொறுக்கப்படுகிறது. கொஞ்சம் கவனிக்கணுங்க. நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் இயேசுவை பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41 முதல் 44 வருஷத்தை வாசித்து பார்த்தா, அவர் எருசலேம் அருகே வந்து, எருசலேம் பார்த்து கண்ணீர் விட்டு அழுதா. இருக்குதா இல்லையா உங்களுக்கு? இயேசுவின் இருதயம் உடைந்து நொறுங்கி விட்டதுங்க. எருசலேமை பார்த்து. ஏன் சார் எருசலேம் பார்த்து அவர் நொறுங்கணும்? வாசிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41 முதல் 44 வசனம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த எந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன் நிலத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும். எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் நாட்கள் வரும் என்று. கிபி 70 தீத்துராயன் வருவான். எருசலேமை அழித்து சிறுவர்கள், குழந்தைகள், முதியவர்கள் என்று அத்தனை பேரையும் சீரடித்து தீக்கரையாக்கி விட்டு போவான். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகும் என்று கிபி 70 தீத்துராயன் வந்து அழிக்க போகிறான் என்பதை கண்டு அந்த எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். ஐயா, எங்கிருந்து இயேசுநாதர் வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா 19:37 வாசித்து பாருங்க. ஒலிவ மலையிலிருந்து தான் வர்றாருங்க அவர். இந்த வசனத்தை வாசிக்க கேட்டோம். எருசலேமுக்கு சமீபத்தில் வந்தபோது பக்கத்தில் வந்து தாங்க அடறாரு. ஏங்க ஒலிமலேருந்து தான் வர்றாரு. ஒலிமலேருந்து பார்த்தாவே தேவாலயமும் எருசலேமும் அழகா தெரியும். அங்கிருந்தே பார்த்துருக்கலாம், அங்கிருந்து அழுதுருக்கலாம். அவர் அங்கிருந்து இறங்கி எருசலேமுக்கு அருகே சமீபத்தில் வந்து கண்ணீர் விட்டு அழுதார். இது கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் இங்கே இருக்கான்னு நினைக்காது, உங்க அருகே வந்திருக்கிறார். சோத்த உங்களுடைய பாரங்கள் என்ன? நொறுக்கப்படுகிற காரியங்கள் என்ன? நம்ம சொந்த விஷயத்துக்காகவா? தேசத்துக்காக எத்தனை பேர் நொறுக்கப்படுகிறோம்? இந்த பட்டணத்துக்காக எத்தனை பேர் நொறுக்கப்படுகிறோம்? கவனிக்கணுங்க. இயேசு சமீபத்தில் வந்து நொறுங்கினார். அழுதான்ற வார்த்தைக்கு மூலவாசி எப்படி இருக்குன்னா, அவர் சொல்லப்பட்டிருக்குதுங்க, சத்தமிட்டு அழுவது, ஆடியபலா, சத்தமிட்டு அழுவது, கண்ணீர் வடித்தார் அப்படின்னு இருக்குதுங்க. இயேசுநாதர் சத்தமிட்டு அழுது கண்ணீர் வடித்தார்னா, எருசலேமை பார்த்து ஐயோ, அந்த ஜனங்கள் நெருங்கி வந்த மேசியாவை தள்ளிவிட்டார்களே, சமாதானத்தை கொடுக்க வந்த சமாதான பிரபுவை தள்ளிவிட்டார்களே, ரட்சிப்பு கொண்டு வந்த ரட்சகரை தள்ளிவிட்டார்களே. விளைவு கிபி 70 தீத்துராயன் வந்தான். அத்தனை பேரையும் அழித்து தீக்கரையாக்கி போட்டான். நாடு இல்லாத தேசாந்திரிகளாய் தெரிந்தார்கள் சிவல்ஜன். 1948 மே 14 வரலாம் தான் அழறார். கேட்குற கத்திரி பிள்ளைகளே, ஒருவரும் கெட்டு போவது கர்த்தருக்கு பிரியமல்ல. 2 பேதுரு 3:9 பார்க்குறோம். இதை கேட்குறவங்க உங்கள் அருகே வந்து கர்த்தர் அழுகிறார், கண்ணீர் விழுகிறான்னு எடுத்துக்கணும். நீங்கள் அழிந்து போகக்கூடாது, உங்கள் குடும்பம் அழிந்து போகக்கூடாது என்று ஆண்டவர் பாரப்பட்டு இன்றைக்கு இந்த செய்தி மூலம் பேசியிருக்கிறார். மனம் திரும்பி உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். சமாதான பிரபு உங்கள் நல்ல சமாதானத்தை தருவார். இரட்சகர் இயேசு உங்களுக்கு குடும்பத்துக்கு ரட்சிப்பை அருளுவார்.
அந்த ஜனங்கள் சமாதானத்தை தள்ளிவிட்டார்கள், ரட்சிப்பை தள்ளிவிட்டார்கள். நியாய தீர்ப்பும் பட்டயமே வந்தது. நமக்கு எது வேணும்? இன்றைய ரட்சணினால், இன்றைய அனுக்கிற காலம். ஆண்டவரை தேடிக்கொள்ளுங்கள், சமாதானப்புறம் அண்டிக் கொள்ளுங்கள், உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், அவரை நம்புங்கள். ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, தேசத்துக்காக, பட்டணத்துக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, தனிப்பட்ட வாழ்க்கைக்காக உடைந்து நொறுங்குங்கள். நிறைய பேர் ஜெபிக்கிற, எத்தனை பேர் அழுது நொறுங்கி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு அழுது புலம்பி ஜெபிங்க. உங்கள் பரிசுத்தத்துக்காக, உங்கள் தேசத்துக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக, வருகையில் காணப்படுவதற்கு நொறுங்குங்கள். உங்கள் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்தார். சமாதான பிரபு சமாதானத்தை அருள்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நொறுக்கப்படுகிற இருதயம், நொறுக்கப்படுகிற இருதயம். என்னுடைய கடமையை நான் செஞ்சிட்டேங்க. கேட்குறவங்க இனி உங்கள் கையில் தான் இருக்கு. நல்ல 3 விதமான இருதயத்தை பார்க்குறோம். பரிசோதித்து பார்க்கக்கூடிய இருதயம், நம்பும் இருதயம், உடைக்கப்படும் இருதயம். உத்தம இருதயம் அப்படி இருக்கணும். இருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது மக்களோடு பேசி நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை கேட்டவர்கள் தங்கள் இருதயத்தை பரிசோதித்து பார்த்து சுத்திகரித்து கொண்டு உமக்கு முன்பாக உத்தமமாக இருக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.